எலியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த பொங்கலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், நம்மளுடைய விவசாயத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆனால் யூத ஜனங்கள் ஒரு 7 பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அது என்னென்ன பண்டிகை என்று நான் இப்பொழுது வாசிக்கிறேன். 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3 முதல் கனி பண்டிகை, 4 பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகையில் கொண்டாடுகிறார்கள். இந்த 7 பண்டிகையில 4வது பண்டிகை அவர்கள் கொண்டாடுவார்கள். அது அறுப்பின் பண்டிகை. அந்த அறுப்பின் பண்டிகை என்பது என்னவென்றால், நான் 23ஆம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வர சொல்லுகிறார். நம் விவசாயத்தை தேவன் ஆசீர்வதித்தனால நம்மளுடைய கதிர்கட்டுகளை, நம்மளுடைய உணவு தானியங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு முதலாவது நாம் படைக்க வேண்டும். அதுதான் அறுப்பின் பண்டிகை. பெந்தேகோஸ்து நாளாகிய 50வது நாள்ல அந்த யூத ஜனங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அந்த பண்டிகையை தான் நாம் இங்கே பொங்கலாக, நம் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுவது எப்படி என்றால், தேவன் நம்மளுடைய விவசாயங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஆடு மாடுகள், நம்மளுடைய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நாம் விளைச்சலை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சமர்ப்பித்து நாம் பொங்கல் வைத்து, கரும்பை வைத்து, பல வகைகளை வைத்து, தானியங்களை வைத்து நாம் பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம் சிறப்பா. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் நிரம்பி பொங்கி வடியும்படியாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தேவனுக்கு அந்த காணிக்கையை நாம் செலுத்துகிறோம். இதுதான் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் என்பது சமநீதி பண்டிகை. எல்லோரும் கொண்டாடக்கூடியதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்துகிறோம். அப்படியாக நாம் எல்லோரும் இந்த பொங்கலை சமநீதியோடு, சமாதானத்தோடு நாம் சிறப்பாய் கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென்.